வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா இடையில் வர வேண்டிய வீடியோ வரல. நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தண்டிக்கோட்டை மேலக்காடு அப்படின்ற ஏரியாவில் போயிட்டுருக்கோம் முத்துப்பேட்டை போகிறதுக்காக. ஸோ இந்த பகுதியெல்லாம் ரொம்ப ரோடு டேமேஜாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு பார்த்து சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அரசியலில் எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் இப்போ நடக்குது. ஸோ நம்ம அரசியல் பற்றி பேச வேண்டாம். இந்த ரோடெல்லாம் ரொம்ப நாளாக அப்படியே கிடக்கு. எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளாக இந்த லைனில் வந்துட்டுருக்கேன். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எல்லோரும் லிமிட்டட் ஸ்பீட்லேயே போங்க. ஸோ அதுதான் நல்லது. ஹெல்மெட் போட்டுக்கோங்க முக்கியமாக. பள்ளமாக கிடக்கு, பார்த்து சேஃபாக போங்க. வண்டியெல்லாம் நிறையா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. முடிஞ்சளவு இந்த ஒரு மாதிரி ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பண்ணுறது நம்ம முத்துப்பேட்டை இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் காரக்காரர் எப்படி ஏறி வராப்புல. நீங்கள் பொறுமையாக வாங்க தலைவா. லாரிக்காரங்க கொஞ்சம் பார்த்து இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டுங்க. நீங்கள் பாட்டில் அப்படியே நிற்கிறீங்க, பின்னாடி வரலாம் வந்துட்டார். கிஸ் பண்ணுற போகிறான் பின்னாடி, வண்டிக்கு பின்னாடி. உங்கள் வண்டிக்கும் டேமேஜ், அவன் வண்டிக்கும் டேமேஜ் எப்போவும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு தடவை நான் அப்படி தான் பார்த்தேன். அந்த ஒரு பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு ஒன்று, பஸ்ஸு பேர் சொல்ல விரும்பலை. பின்னாடியே பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலர் வந்திருக்கான் பஸ்ஸுக்காரனுக்கு பின்னாடியே. இந்த பஸ்ஸு என்ன பண்ணிட்டான், திடீர்னு பிரேக்கை போட்டிருப்பான் போல் பஸ் ஸ்டாப்பில், திடீர்னு போட்டிருக்கான். அவனுக்கு இந்த ரூட்டு புதுசு, டெம்போ ட்ராவலர் இருக்கானுங்க. இவன் பிரேக் போடுவான்னு எதிர்பார்க்கல, கொண்டு விட்டு அடிச்சிட்டான். அடித்து யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை. சின்ன சின்ன காயங்களோடு தப்பிச்சிட்டாங்க எல்லோரும். பட் வண்டி 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் இருந்தது. ஸோ அது மாதிரி நடந்துடக்கூடாது. ஸோ பார்த்து போகிறவங்க பார்த்து போங்க. பஸ்ஸுக்காரங்க ஸ்டாப்பில் வந்து இதே எடுத்துருக்காங்க. பஸ்ஸுக்காரங்க வந்து ஸ்டாப்பில் வந்து நிற்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு நோட்டிஃபை மாதிரி பண்ணிடுங்க. இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கு தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகிறான். அங்கிட்ட ஒரு வண்டி நிற்கிங்கிட்ட ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போனாலும் போக மாட்டாங்க. ஸோ அந்த காருக்காரனை பாராட்டி ஆகணும். மஹேந்திரா காருக்காரரை ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் லைட், பார்க்கிங் இண்டிகேட்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாப்புல. சூப்பர். ரோடு சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் இப்போ நடக்கிற டெத்துக்கு எல்லாமே ரோடு ட்ராவல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடவுளை வேண்டிப்போம். ஏதோ எமர்ஜென்சி போல் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, யாருக்கும் எதுவும் கெடுதலாம் நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டோம். ஸோ அந்த லைனில் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தாக்க அதராம்பட்டினம் போகக்கூடியது. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஈஸியாக ரோடு, ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு. அதுதான் தூத்துக்குடி வரைக்கும் போகும். தூத்துக்குடி அந்த பக்கம் போகுது. அதெல்லாம் எங்கேயுமே கவர்மெண்ட் வெஹிக்கிள் மேலே இன்றைக்கி எப்படி சர்வே எடுக்கிறாங்க அப்படின்றது அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் என்ட்ராக போகிறோம். முத்துப்பேட்டை தாலுக்கா. அதனால முத்துப்பேட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவிலுமே வண்டிகள் நிறையா பழங்கும். ஸோ வண்டியில் போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து சேஃபாக போங்க. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். டைம்லாம் அப்புறம் தான். ஸோ லேட்டாக போகிறோம், சீக்கிரம் போகிறோம், அதெல்லாம் அப்பாற்பட்டு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் அடிக்கடி சொல்கிறது தான், முடிஞ்சளவு ஹெல்மெட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே வரும்.
ஸோ கேஷுவலாக வாங்க போனீங்கன்னா, நார்மலாக வாங்க போனீங்கன்னா ஒரு 1000 வாங்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு 1500 வரும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அந்த பேரிகேடு ஒன்று இருக்கும், போலீஸ் செக் போஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம், ஆப்போசிட்டில் வண்டி வருது. இந்த இடத்துல போகிறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். முத்துப்பேட்டை கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரோடெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஏன் இதில் வந்து கோடு இந்த லைன் போடாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. லைன் போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த லைனில் பார்த்துப்பாங்க. நான் சொன்னல, இது கிராமம், ஆடு மாடு நிறையா நிற்கணும். பாருங்கள், ஒருத்தன் உள்ளே வரான். இந்த நாய்க்குட்டி போய் பார்த்துட்ருக்கான். ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டு, டீ அண்ட் காஃபின்னு போட்டாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வரிசையாக வச்சுருக்கீங்க. அது எந்த கடைன்னு தெரியல. டீ அண்ட் காஃபின்னு. ஸோ அங்கே ஷெல்டர் அப்படின்னு ஒரு காஃபி டீ ஸ்நாக்ஸ்னு போட்டிருக்கு. என்னென்னு தெரியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கோட்டை பாலம். கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு படத்தில். அந்த படம் பேர் எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகலை. பிரபு நடிச்சிருப்பார். அப்பா கேரக்டரில் பஸ் ஓட்டுவாங்க. ரோட் சங்கம் முத்துப்பேட்டை தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. நன்றி நன்றி. முத்துப்பேட்டைக்குள்ளே என்ட்ராகிட்டோம். ஸோ இதுதான் முத்துப்பேட்டையோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் பெருசாக கடை ஒன்றும் இல்லை. 2-3 கடை மட்டும் இருக்குது. போக போக தான் கடை நிறையா இருக்கும். பெட்ரோல் பங்க்ஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக முத்துப்பேட்டை பொறுத்தவரை. ஸோ போர்டு வச்சுருக்காங்க. நம்ம இதில் வந்து ரைட் எடுத்தோன்னா முத்துப்பேட்டை பைபாஸு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி இங்கெல்லாம் போகணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்துப்பேட்டை டவுனுக்குள்ளே போகும். உள்ள அலையாத்தி காடுகள் இருக்குது. ஸோ நம்ம அதை ஒரு நாள் விசிட் பண்ணுவோம். இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் கூட ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா இன்னொரு நாள் தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இன்னும் வேறு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. சரி, ரயில்வே கேட் இருக்குது. இந்த கேட்டை அடிக்கடி க்ளோஸ் பண்ணுறாங்க. முத்துப்பேட்டை பொறுத்தளவு ரோடு ஏன் இவ்வளோ சின்ன ரோடாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு பாட்டியமாக வர போகிறாங்க. பார்த்துப்போங்க பாட்டி. பாருங்கள் ரோடு எவ்வளோ சின்னமாக இருக்குன்னு. அடிக்கடி டிராஃபிக் வரும் இந்த லைனில். சின்ன ரோடாக இருக்காது பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிராஃபிக். லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு ஸ்டக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours வந்து எல்லாம் வெயிட் பண்ணி தான் போயிருக்காங்க. என்ன லாரிக்காரன்னு என்ன பார்த்து சேஃபாக போங்க. இது மாதிரிலாம் அடிக்கடி வண்டி வெளில வரும். பைக்கில் போகிறவங்க ரொம்ப சேஃப்டியாக போங்க. ஒரு ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ட்ரன்ஸில் ரொம்ப கடை இல்லை நான் சொன்ன மாதிரி. ஸோ சும்மா 1-2 கடை இந்த ஏரியா மக்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ரோட்டில் வச்சு விற்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி உண்டா கிடையாதா? ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். இதுலனா வந்து 2 பஸ்ஸு வர மாதிரினா கண்டிப்பாக சிக்கல் தான். ரொம்ப சிரமப்பட்டு தான் போனீங்க. பாருங்கள், ஒரு பஸ்ஸு ஒரு பைக்கு தான் போகலாம். பைக்கே கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா காலி. இந்த இடமும் பாருங்கள் அதுக்கு மேலே. ஸோ போகிறவங்க இந்த ரோட்டில் ரொம்ப கவனமாக போங்க, பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். முத்துப்பேட்டை வந்துட்டோம். இந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்பவே குறுகலாக இருக்குது. ஸோ முத்துப்பேட்டை மக்களே எதுனாச்சும் ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுத்திருப்பீங்க எனக்கு தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இதிலே போனாக்கா முத்துப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரத்தில் வரும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர் இந்த ஏரியாவுக்குலாம் இங்கே வந்துட்டு தான் பஸ்ஸு போகும். முத்துப்பேட்டை வராமல் இந்த லைனுக்கு போகாது பஸ்ஸு எதுவுமே.
அதேமாரி முத்துப்பேட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம்லாம் பஸ்ஸு போகுது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப நேரோ சைடாக தான் இருக்கும். ஆக்சுவலாக கடைங்களும் நிறையா வந்துடுச்சு, ரோட்லேயே வந்துடுச்சு. அன்னெசரியாக அந்த பக்கம் வராதிங்க. வர்றவங்க முத்துப்பேட்டை சுற்றி போகணும் அப்படின்னா பைபாஸில் பிடிச்சி அப்படியே போயிடுங்க. இந்த பக்கம் வர வேண்டியதில்லை. இப்போ முத்துப்பேட்டை வந்தாச்சு நண்பர்களே. ஸோ அடுத்து எந்த ஊர் போகலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.